ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இனிய குடும்பம் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட கியூட்டி கிறிஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன அவந்திகா? மாமா ஏன் கீழே படுத்துறீங்க? பெட்ல படுக்கலாம்ல. அவந்திகா, நீ பெட்ல படுத்துக்கோ, நான் கீழேயே படுத்துக்கிறேன். இல்ல மாமா, நீங்க பெட்ல படுத்துக்கங்க, இது உங்களோட ரூம். எழுந்திருங்க மாமா. இங்க பாரு அவந்திகா, உன்னோட ரூம் என்னோட ரூம்லாம் கிடையாது. இனிமே இது நம்ம ரூம். என்னடா இவன் நம்ம ரூம்னு சொல்லிட்டு இவன் மட்டும் கீழே தனியா படுத்து தூங்குறானேன்னு பாக்குறியா? என்னதான் நம்ம இந்த லைஃபை ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி ஏத்துக்கணும்னு நினைச்சாலும் டக்குன்னு அந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுல்ல. அதனாலதான் சொல்றேன், நீ மேல படுத்துக்கோ, நான் கீழே படுத்துக்கிறேன். மாமா ஏன் மாமா அப்படிலாம் பண்றீங்க? நீங்க அப்படிலாம் பண்றத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. நான் தான் சொல்றேன்ல அவந்திகா, நம்ம என்னதான் இதை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நினைச்சாலும் முடியாது அவந்திகா. கொஞ்ச நாள் ஆகும், அது வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். உன்னை கீழே படுக்க வைக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை, ஸோ நானே கீழே படுத்துக்கிறேன். இதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. ஏன் பெட்ல படுத்தாலும் தூக்கம் வருமா என்ன? கீழே படுத்தாலும் நல்லா தூங்கலாம், நோ ப்ராப்ளம். மாமா அதுக்காக நீங்க கீழே படுத்து தூங்குவீங்களா? உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குமா? ஹலோ, நான் ஒன்றும் பெட்லேயே பிறந்து பெட்லேயே வளரல. எந்த இடத்துலையும் எந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழணும்னு எங்கள் அப்பா எங்களுக்கு நல்லாவே சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீ போய் படுத்துக்கோ போ. இருந்தாலும் மாமா. அவந்திகா, நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு. நீ போய் படுப்போ, டைம் ஆகுது. ஓகே மாமா. என்னாச்சு மாமா இந்த அளவுக்கு நல்லவளா? பரவாயில்ல, எனக்கு கடவுள் நல்ல ஹஸ்பண்ட் தான் கொடுத்துருக்காரு. எங்க இருந்த என்னோட லைஃபே போயிடுமோன்னு நினைச்சேன். பரவாயில்ல. அம்மா, இந்த ப்ராஜெக்ட் தான் மாமா, இது இந்த வீக்குள்ளே கம்ப்ளீட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஓகே கிரிஷ், ஆனால் ஒர்க்லாம் கரெக்டாக நடக்குதான்னு பார்த்துக்கிறியா? பார்த்துட்டு தான் மாமா இருந்தேன். எங்கே அதுக்குள்ளே இந்த கல்யாண வேலை வந்துருச்சுல. இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளையிலேருந்து ஆஃபீஸ் போகணும். நானும் அதே தான் முடிவு பண்ணியிருக்கேன். குட் மார்னிங் டா அர்ஜுன். குட் மார்னிங் மச்சான், வா வந்து உட்கார் வா. என்ன புது மாப்பிள்ள? என்ன கிரிஷ்? ஒன்றும் இல்லைங்க மாப்பிள்ள சார். ஏய், என்ன சஞ்சு குட்டி, காஃபி குடிச்சிட்டியாமா? குடிச்சிட்டேன் மாப்பிள்ள சார். மட்டும் யாரும் காஃபி கொடுக்கவே இல்லை இன்னும். மாப்பிள்ள சார், உங்களுக்கு உங்கள் ஒய்ஃப் வந்துட்டாங்க சார். நீங்கள் அவங்க கிட்ட தான் கேட்கணும். இன்னும் பேச்சுலர் மாதிரியே சுத்தாதீங்க, ஓகே? அவந்திகா, அவந்திகா காஃபி கொண்டு வா. மாமா கூப்பிட்டீங்களா? ஆமாம்மா, காஃபி எடுத்துட்டு வாமா. நான் அப்பவே காஃபி எடுத்துட்டு வந்து ரூம்ல வச்சிட்டேன். நீங்க ரெஸ்ட் ரூம்ல இருந்தீங்க. ஏன் மாமா டேபிள் மேல காஃபி வச்சனே நீங்க பாக்கலையா? ஓ, டேபிள் மேலே வச்சியா? சரி, நான் போய் எடுத்துட்டு வரேன். மாமா அந்த காஃபியை விடுங்க, நான் இப்ப உங்களுக்கு சூடா காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரிம்மா. மாமா காஃபி சாப்பிட்டு போய் குளிச்சுட்டு வாங்க, நான் உங்களுக்கு டிஃபன் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சரி அவந்திகா, நீ போய் ஃபர்ஸ்ட் காஃபி எடுத்துட்டு வா. ஓகே மாமா, 10 மினிட்ஸ்ல வந்துடுறேன். என்ன மாப்பிள்ள சார், காஃபி எல்லாம் சூடாக தான் குடிப்பீங்களோ? டேய், ஒரு காஃபி காடா இப்படிலாம் பேசுற? இல்லை மாப்பிள்ள சார், இத்தனை நாள் காஃபி போட்டு வச்சா அது ஆறி நாறி போன அப்புறம் தான் குடிப்பீங்க. இப்போ என்னடானா ஃப்ரெஷ்ஷாக வருதாம்ல, ஃப்ரெஷ்ஷாக. அதை தான் கேட்குறேன், வேற எதுவும் இல்லை. கேப்படா கேப்ப, உனக்கு வாய் அதிகமாயிருச்சு. புது மாப்பிள்ளைக்கு ரிப்பப்பரே, நல்ல யோகமடா, ரிப்பப்பரே, அந்த மணமகள் தான் ரிப்பப்பரே, வந்த நேரமடா. பப்பரே. டேய் டேய், போதும்டா, ஏன்டா இப்படி பண்றீங்க? அர்ஜுன், நீயுமா? நாஷ், அம்மா சொல்லுங்கம்மா. இப்பதான் எழுந்தியாப்பா? ஆமாம்மா. சரிப்பா, அவந்திகா உனக்கு காஃபி போட்டுட்டு இருக்கா. காஃபியை குடிச்சிட்டு போய் குளிச்சுட்டு வந்துடுறேன்னு. குளிச்சு முடிச்சிட்டு வந்து டிஃபன் சாப்பிட்டு அவளை கோவில் கூட்டிட்டு போப்பா. கோவிலுக்கா? நீங்களாம் வரலையாமா? சொன்னா புரிஞ்சுக்கோப்பா, நீங்க புதுசா கல்யாணம் ஆனவங்க, தனியா போயிட்டு வாங்க கோவிலுக்கு. சரிம்மா. அவந்திகா வரேன்னு சொன்னாலா? இவனுக்கு ஒண்ணுமே தெரியல. என்னம்மா? அவ எதுவும் கேட்க மாட்டாடா, நீ தான் கேட்டு கூட்டிட்டு போகணும். ஓ, அப்படி ஒண்ணு இருக்கோ? சரிம்மா, நான் கூட்டிட்டு போறேன். இங்க பாரு, நான் சொன்னேன்னு சொல்லாத, நீயா கூப்பிடுற மாதிரி கூப்பிடுன. ஓ, என்ன ஓஹோ ஆஹான்னுட்டு பெரியவங்க பேசும்போது இப்படிதான் ஒட்டு கேட்பீங்களா? எழுந்துருங்க, 2 பேரும் எழுந்து போய் டிஃபன் சாப்பிடுங்க போங்க. அப்போ அவினாஷ் அண்ணாக்கு? எனக்கு பொண்டாட்டி வந்துட்டா, அவ செஞ்சு தருவா. அதை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்பட வேணாம். வாங்க, நான் தோசை செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிடலாம். சரிம்மா, நீங்க போங்க, நாங்க இதோ பின்னாடியே வந்துடுறோம்.
அவினாஷ் லேட் பண்ணாதப்பா, சீக்கிரமா போயிட்டு வானே. ஓகேம்மா. ஏன்டா 3 பேரும் அப்படி பாக்குறீங்க? நத்திங். கீர்த்தனா, இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? பின்ன அழாம என்ன மம்மி பண்ண சொல்றேன்? நான் ஆசைப்பட்ட அவினாஷ் இப்படி பண்ணிட்டேன் மம்மி. நான் என்னடி பண்ணேன்? அவன் தான் ஒன்ன வேணான்னு சொல்லிட்டான். உனக்கு அவனை பிடிச்சிருக்குன்ற ஒரே காரணத்துக்காக தான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து அந்த வீட்டுக்கு சம்மந்தி ஆகலான்னு முடிவு பண்ணேன். கடைசியில இப்படி ஆகும் நான் என்ன கனவா கண்டேன்? சரி விடு, சும்மா அழுதுட்டே இருக்காதே. இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம், அவனை கூப்பிட்டு தனியா பேசுவோம். அதுக்கப்புறமா கல்யாணத்தை பண்ணி வச்சு தொலைகிறேன். என்ன பண்றது? எனக்கு இன்னொரு டவுட் வேற இருக்கு. அவன் மண்டபத்திலே அவந்திக்கு அவ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான்ல, அதெல்லாம் ஒன்றும் நடந்திருக்காது. நீ சும்மா இஷ்டத்துக்கும் பேசாத மம்மி. அவன் சொன்னதை நீயும் கேட்ட, நானும் கேட்டேன். அப்புறம் என் இஷ்டத்துக்கு பேசுறேன்ற? அதெல்லாம் ஒன்றும் நடந்திருக்காது. அவந்திக்கு அதுக்கெல்லாம் ஒத்துட்டு இருக்க மாட்டா. கண்டிப்பா அவன் என் லைஃப்ல எல்லாம் குறுக்க வந்திருக்க மாட்டா. நான் அவினாஷ் எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அவினாஷே சொல்லியிருந்தாலும் இந்த கல்யாணத்துக்கு அவ ஒத்துருக்க மாட்டா. யாரும் நல்லவங்க இல்ல கீர்த்தனா, அது புரிஞ்சுக்கோ. எனக்கு தெரிஞ்ச அவந்திக்கா அவளுக்கு ஒன்று வேணும்னு முடிவு பண்ணிட்டாள்னா என்ன வேணா பண்ணுவா. அந்த டவுட்ல தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். அந்த மண்டபத்துல நம்ம சொந்தக்காரங்க எல்லாமே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்ததுன்னு எனக்கும் தெரியல. நீ சும்மா இந்த மாதிரி எல்லாம் பேசாத மம்மி. அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே நடந்திருக்காது. நீ தான் அவசரப்பட்டு என்னை கூட்டிட்டு வந்துட்ட. இல்லைன்னா நான் அவினாஷ் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணியிருப்பேன். எப்படி கன்வின்ஸ் பண்ணியிருப்ப? நீ போய் காலில் விழற, ஒருத்தருக்கும் மனசு இறங்காம அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்காங்க. உன்னை தூக்க கூட யாரும் முன்னாடி வரல. நீ போய் அவங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணியிருப்பியா கீர்த்தனா? நான் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணியிருப்பேன். சரி, மண்டபத்தில் அதுக்கப்புறம் என்னதான் நடந்ததுன்னு அவந்திக்காக்குனா கால் பண்ணி கேட்க வேண்டியதானே? கால் பண்ண மம்மி, அவ எடுக்கவே மாட்றா. என்னது, உன் ஃபோனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலையா? ஏதோ தப்பா இருக்கே. நம்ம அவளுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக எவ்வளோ போராடி என்னெல்லாம் பண்ணோம். சி, அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட நன்றியே இல்லை. நம்ம கால் பண்ணா எடுக்க தேவையில்ல. இல்லை நம்ம அங்கேருந்து வந்தோமே அதுக்கப்புறம் கால் பண்ணி ஒரு வார்த்தை என்ன ஏதுன்னு கேட்க தேவையில்ல. கால் பண்ணி கீர்த்தனா, நான் பேசுகிறேன். கீர்த்தனா, என்னாச்சு? ஏன் அப்படி இருக்க? மம்மி, அவினாஷ்க்கு கல்யாணம் ஆயிட்டு இருக்கு மம்மி. என்னது, கல்யாணம் ஆயிட்டு இருக்கா? என்ன கீர்த்தனா திடீர்னு இப்படி சொல்ற? ஆமா மம்மி, இங்க பாருங்க. என் ஃப்ரெண்டு ஒரு போட்டோ அனுப்பிச்சிருந்தா, அதை ஓபன் பண்ணி பார்த்தேன். இங்க பாரு மம்மி. எவ்வளோ தைரியம் இந்த அவந்திகாக்கு. கிறிஷ தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி இப்ப அவினாஷ கல்யாணம் பண்ணியிருக்கா பத்தியா அவ? பாரு மம்மி, அவ எனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டா. என் பெஸ்ட் ஃப்ரெண்டு நினைச்சேன் அவளை. உண்மையா சொல்றேன், என்னால ஒரு காலத்துக்கும் இதை ஏத்துக்கவே முடியாது. என் அவினாஷ் கூட யாருமே சந்தோஷமா இருக்கவே விட மாட்டேன். துரோகி, நம்பிக்கை துரோகி. இவளை ஃப்ரெண்டுன்னு நினைச்சு எவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் இவளுக்கு. விடவே மாட்டேன் மம்மி, கண்டிப்பா இந்த விஷயத்த நான் விடவே மாட்டேன். அவினாஷை மீட் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லதான் போறேன் நான். கிறிஷ கல்யாணம் பண்ணிக்கிறது என்னெல்லாம் பண்ணியிருக்கான்றது எல்லாத்தையும் நான் சொல்ல போறேன். சி, போயும் அவளை போய் கல்யாணம் பண்ணியிருக்கான் பாரு இவன் லூசு. அவசரப்படாது கீர்த்தனா. இப்ப நீ சொன்னினாலும் அதுல எந்த பிரயோஜனமும் இருக்காது. அவங்க உன்னை நம்பவும் மாட்டாங்க. அதுக்குள்ளே அவ சீன் போட்டு நடிச்சு ஏமாத்திடுவா எல்லாரையும். பண்ண ஹெல்ப் எல்லாம் சொல்லி காட்டக்கூடாது கீர்த்தனா. அந்த ஹெல்ப்பை மறந்துட்டு அவங்க போடுறாங்கல்ல ஆட்டம், அதை அடக்கி காட்டணும். அவ அவினாஷ் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழவே கூடாது. அவளையும் அவனையும் பிரிக்கணும். என் பொண்ணை நம்ப வச்சு ஏமாத்திட்டு அவ மட்டும் சந்தோஷமா வாழ்வாளா? அந்த ராஜி எப்படி நடிப்பா என்னை பார்த்தா பயப்படுற மாதிரி. இப்ப அந்த பயம்லாம் எங்க போச்சு அவளுக்கு? நம்பிக்கை துரோகிங்க, குடும்பமே நம்பிக்கை துரோகிங்க. என்னடா அது, இந்த பொண்ணோட வாழ்க்கை இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்குமேன்ற கூச்சம் கூட இல்ல பாரு. விடமாட்டேன் மம்மி, கண்டிப்பா விடமாட்டேன். இவ்வளவு நிம்மதியா வாழவே விட மாட்டேன். விடாத கீர்த்தனா, 2 பேரையும் பிரிச்சிரு. இதுக்கு நான் உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் பண்றேன். நான் இருக்கேன் உன் கூட. ஏய் அவந்திகா, இது வரைக்கும் என்ன ஃப்ரெண்டா தானே பார்த்துருக்க, எதிரியா பார்த்தது இல்லைல்ல? இனிமே இருக்குடி உனக்கு. ஒரு நிமிஷம் கூட நீ நிம்மதியா வாழவே முடியாது. அந்த மாதிரி உன்னை பண்றேன், இரு.